ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ரவா இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் தாங்க. சில சமயங்களில் தோசைக்கு மாவு அரைச்சிருக்கிற மாட்டோம், அப்போ டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துல செய்திடலாங்க. ரவா இட்லி ரொம்பவே அருமையா சாஃப்டா வரும். இந்த மெத்தட்ல செய்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வாங்க எப்படி செய்யறதுன்னு. ஒரு பேன் வச்சுட்டுங்க, சூடாகட்டும். நெய் 1 டீஸ்பூன் விட்டுருங்க. ஆயில் இதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு விடுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் ஆயிலையே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை வந்து வறுத்த ரவையாகவே இருந்தாலும் வறுத்து போடுங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். முந்திரி பருப்பு ஒரு 10 இருக்குங்க, ஒரு 15 பருப்பு இருக்கும். வறுத்துக்கலாம். சிவந்து வந்தால் போதுங்க. சிவந்துடுச்சு, இது போல சிவந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இது உடைச்சு போட்டிருக்கிறேனுங்க. இந்த முந்தையும் ஒரு 15 இருக்கும், எடுத்துக்கலாம். முந்திரி பார்த்து அளவாக போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிவந்துடுச்சுங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 2 மட்டும் எடுத்து ஒரு பொடியை நெருக்கி போட்டுருக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் கம்மியாக போடுறீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இது போல் பொடியை நெருக்கி போடணுங்க. எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சிறிது வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பொடியை நறுக்கி போடணுங்க. எவ்வளோ ரவை போடுறீங்களோ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடணுங்க. கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு முதல்ல போட்டு வறுத்துக்கணுங்க, மறந்துட்டேன். அதனால முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு அது கூடயே போட்டு வறுத்துக்கணும், மறந்துட்டு அதனால போட்டிருக்கிறேன். முதல்ல வறுத்து அந்த முந்திரி, அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுட்டு வறுத்தணுங்க. இது போட்டுக்கிறேன். முதல்லையே நீங்கள் கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் வறுத்துட்டு அப்புறமா கூட நீங்கள் முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு வறுத்துக்கணும். நான் மறந்துட்டதுனால தனியாக வறுத்து போடணுங்க. பெருங்காயம் சிறிது, சும்மா சிறிது போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரவை போடுறதுனால பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். வெள்ளை ரவைங்க, இது வந்து நைஸ் ரவை தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு கப்பு, இந்த கப்பு வந்து 250 ml கப்போட அளவு. இதில் 1 கப் போடணுங்க. நீங்கள் எவ்வளவு உங்கள் வீட்டில் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரவை போட்டுக்கலாம். எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தயிரும் அளவு எடுத்துக்கணுங்க.
வறுத்த ரவையாகவே இருந்தாலும் வறுத்து போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லேசாக வறுத்த போதும், கருகிடக்கூடாது. வறுபட்டுச்சுங்க, லேசாக வறுபட்ட போதும், இந்த மணம் வந்தால் போதுங்க. இதே பேன்லேயே வைக்க வேண்டாம், கருகி போயிடும். மறுபடியும் அந்த சூட்டுக்கே மறுபடியும் செவந்து போயிடும். அதனால் உடனடியாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மாற்றிடணுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் தயிர் போடணும். ஆறட்டுங்க. ஒரு கத்திரிக்காய் தக்காளி சட்னி செய்ய போகிறேங்க. சூடாகட்டும். ஆயில் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் தான் விடுறேனுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். நீங்கள் ஆயில் கம்மியாக போகுதுன்னா கம்மியாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். சூடாகட்டும். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போடணுங்க. கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடணுங்க. போட்டுக்கலாம். மணத்துக்காக ஒரு 5-6 கொத்தமல்லி சிறிது, ஜீரகம் சிறிது கொஞ்சமாக போடணுங்க. இந்த மணத்துக்காக தான் போடுறோம். வறுபடட்டும். கடலைப்பருப்பு செவந்து வரணுங்க. பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ் தான் போடணுங்க. பொடியாக நறுக்கி போடுறேன். வதக்கிக்கலாம். லேசாக வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 3 போடணுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் போடுவீங்களோ பார்த்து அளவாக போட்டுக்குங்க. வதங்கட்டும். வதங்கட்டும். கருவேப்பிலை சிறிது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. பார்த்து அளவாக போட்டுக்குங்க. நீங்கள் கத்திரிக்காய் தக்காளி எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். டக்குன்னு செய்துடலாம். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வதங்கட்டும். அடுத்து கத்திரிக்காய் இது போல் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. அப்போ தான் கருத்து போகாது. எப்போவுமே கத்திரிக்காய் அரிஞ்ச உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். உடனே செய்கிறதா இருந்தால் மட்டும் அப்படியே போட்டுக்கலாங்க. இது போல் நறுக்கி எடுத்துக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 6-7 மீடியம் சைஸு கத்திரிக்காய் ஒரு 6-7 இது போல் பொடியாக நறுக்கி போட்டுக்கணுங்க. இது போல் பொடியாக நறுக்குனா சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதுக்காக இது போல் கட் பண்ணியிருக்கிறேன். வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போடணுங்க. கல்லுப்பு தான் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடணுங்க. சீக்கிரமாக வதங்கும் கத்திரிக்காய், அதனால் போடுறேன். இது போல் பாதி கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளிங்க பொடியாக நறுக்கி போடுறேன். அதையும் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸு. வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கட்டும். புளி ஒரு சின்ன சைஸுங்க. இந்த சைஸு குட்டியே போடுறேன். தக்காளியும் போட்டுக்கிறோம், அதனால் அதிகமாக போட வேண்டாம்.
வதங்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஏற்கனவே போட்டிருக்குறேங்க, அதனால் பார்த்து அளவாக போட்டுருங்க. கல்லுப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம், கொஞ்சமாக போடுறேனுங்க. 1/4 டீஸ்பூனோட கம்மியாக போடுறேன் கல்லுப்பு. பார்த்து அளவாக போட்டுக்குங்க. வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். ரவையை இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுனுங்க. சால்ட் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடணுங்க. பார்த்து அளவாக போட்டுக்கணும். தயிர் அதே கப் அளவுங்க, இதில் 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். இதுவும் போட்டுக்கலாம். தயிர் கண்டிப்பாக போடணும். லேசாக புளிப்பு சுவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு கப் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் போட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து அளவாக விட்டுக்கணும். நல்லா இது போல் விஸ்க் வச்சோம், ஸ்பூன் வச்சோம் நல்லா கலந்துக்குங்க. தயிர் நல்லா இழுத்துருங்க. இந்த ரவை வந்து நல்லா இழுத்துரும். ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி பார்த்து அளவாக விட்டுக்குங்க. 1 கப் எடுத்துருக்கேன். பத்தலினா கூட அப்புறமா விட்டு கலந்துக்கலாம். இட்லி ஊற்றும் போது கலந்துக்கலாங்க. இட்லிக்கு எப்படி மாவு அரைச்சி வச்சுருப்பீங்களோ அந்த பதத்தில் இருக்கட்டும். அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெந்துடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேங்க. ரொம்ப விடக்கூடாது, இருக்கட்டும். மஞ்சள் தூள் சிறிது ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கம்மியாக தான் போட்டிருக்கேனுங்க. ஸ்டவ் மீடியமில் தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இதழ் 1 கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி போடணுங்க. இதுவும் போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. வெந்துடுச்சுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இருக்கட்டும், ஆறட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரவை ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்குங்க. கொஞ்சமாக பார்த்து அளவாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவுக்கு எப்படி அரைச்சி ஊற்றுவீங்களோ அந்த பதத்துக்கு இருக்கட்டும். பேக்கிங் சோடாங்க 1 சிட்டிகை அளவு தான் போடுறேன். 1/4 டீஸ்பூனோட கம்மியாக இருக்குங்க. முதல்லையே போட்டுறக்கூடாது. முதல்லையே போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி போல் நீர்த்து போயிடும். அதனால் இட்லி ஊற்றும் போது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. குக்கிங் சோடா இருந்தாலும் போட்டுக்கலாம், சமையல் சோடா போட்டுக்கலாங்க. 1 சிட்டிகை அளவு தான் போட்டிருக்கிறேன், அதிகமாக போட்டுற வேண்டாம். நீங்கள் எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கணும்.
மாவு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் போட்டு கலக்கணுங்க. முன்னாடியே போட்டு கலந்து வச்சிட வேண்டாம். ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துடணுங்க. பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்துக்கணும். ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி இதழ் பொடியாக நறுக்குனதுங்க, இதுவும் சிறிது போட்டுக்கலாம். கலந்துக்கலாங்க. இது போல இருக்கணும். இது போல இருக்கணுங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி இது போல இருக்கணும். ஊற்றிக்கலாம். இது போல் இட்லி தட்டில் ஆயில் தடவி வச்சுருக்குறேங்க. நீங்கள் ஆயிலோ நெய்யோ தடவிக்கலாம். எடுக்கும்போது ஈஸியாக வரும். வறுத்த முந்திரியை சென்டரில் வச்சுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். பார்த்து அளவாக ஊற்றிக்கங்க. அளவுக்கு ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துட்டு வரணுங்க. இருக்கட்டும். மூடி வச்சிடலாங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறமா பார்க்கலாம். இருக்கட்டும். சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுனுங்க. கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக வேண்டியதில்லை. அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுனுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். ஒரு இது போல் இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஏற்கனவே நம்ம கடுகு எல்லாமே போட்டு வதக்கியிருக்கிறோம். வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சிக்குங்க. மிக்ஸி ஜார் கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாங்க சட்னிக்குள்ளே. மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதை ஊற்றிக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு இந்த அளவுக்கு இருக்கணும் சட்னி. தாளிக்க வேண்டியது இல்லைங்க. ஏற்கனவே நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம். வேணும்னா தாளிச்சுக்கலாம். வெந்திருக்குங்க. பார்க்கலாம். இது போல் இது பணியாரம் எடுக்கிற கருதுங்க. இது போல் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்துடுச்சு. இது போல் ஒரு கருதோ இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கோ வச்சு குத்தி பார்த்துக்குங்க. வெந்துடுச்சு. எடுத்துடலாங்க. ஆறுனதுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுத்து வெளியில் வச்சு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டேங்க. ஆறட்டும். லேசாக வெதுப்பாக ஃபுல்லாக ஆற வேண்டியதில்லை. கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா தட்டிலிருந்து வரும். அப்புறமா பார்க்கலாம். எடுத்துக்கலாங்க. இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி போல் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். அழகாக வருது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். அருமையான ரவா இட்லி ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். சாஃப்டாகவும் இருக்குங்க. இதுக்கு கத்திரிக்காய் சட்னி, தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெங்காய சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். கத்திரிக்காய் சட்னி, இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் அருணா. பை பை.